தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கோவையில் நடந்த அந்த ஜிஎஸ்டி மாநாட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டது மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகிருந்த நிலையில் அன்னபூர்ணாவின் ஓனர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்டையும் வானதி சீனிவாசன் அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாக இருந்தது. இந்த வீடியோ வெளியானதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே ஊடகவியலாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது முதல்ல அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. முதல்ல வீடியோ ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அவனோட கேள்வி. அவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர். இப்போ அவர் தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்போ எதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு? அவர் வீடியோ வெளியே வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது தவறு அப்படிங்கிறது மன்னிப்பு கேட்டிருக்காரா? இல்லை. ரெண்டாவது, இப்படி மன்னிப்பு கேட்க வச்சது தப்புன்னு சொல்லியிருக்காரா? அதுவும் இல்லை. வீடியோ வெளியே வந்துடக்கூடாது, யாரோ இப்படி தப்பாக வெளியிட்டாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னம்னா, அன்னபூர்ணா நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம். இன்றைக்கி சென்னையில் A2B இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஒரு பெரிய செயின் ஆஃப் ஹோட்டல்ஸை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு ஹை கிளாஸ் ஆட்கள், நான் எந்த ஹை கிளாஸுங்கிற வார்த்தையை எந்த லெக்சிகனில் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, காசு உள்ளவன், நிறைய காசு வச்சுருக்கவங்க போய் சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு அஃபோர்டபுளாக காசு உள்ளவங்களுக்கு தான் அது இருக்கும். அங்கே போய் சாப்பிட்றதே சில பேருக்கு ரொம்ப பெரிய விருப்பமான விஷயமா இருக்கும். அவங்க ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஜிஎஸ்டி குறித்து அவங்க சைட்லேருந்து ஒரு கருத்தை அமைச்சர் கேட்குறாங்க. அமைச்சர் கேட்குறதுனால சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகும் அவரை கூட்டு போய் ஒரு பர்சனலான ரூமில் உட்கார வச்சு அவர் மன்னிப்பு கேட்குற இடத்துக்கு அவர் நகர்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த ஒரு நாளில் என்ன நடந்துச்சு, அதுதான் முக்கியமான விஷயம். என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸாக அவர் மிரட்டப்பட்டிருப்பார். மிரட்டும் போது அவங்க பணிவாங்களா? ஏன் எதுக்காக பணியணும்? நிர்மலா சீதாராமன் மிரட்டினாலோ இல்லை வானதி சீனிவாசன் சொன்னாலோ இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு தலைவர் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணுமா அப்படின்னா, மன்னிப்பு கேட்குற நிலைமைக்கு தான் இருக்காங்களா அப்படின்னா, ஆமாம், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிற அந்த வார்த்தை அப்படின்னா, பெரும்பாலான டாக்ஸேஷன் நடைமுறை இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஜிஎஸ்டி அதிகாரியோ ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா கண்டுபிடிச்சிடலாம். பிஸ்னஸுடைய மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அதுதான். இப்போ நான் ஒரு சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன், இல்லை நான் ஒரு சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்டி அதிகாரி என் கடையில் உட்காந்து நோண்டுனார் அப்படின்னா அவர்னால எனக்கு ஃபைன் போட முடியும். ஒரு இரும்பு கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு மருந்து கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ஐடி கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இடியோ, இன்றைக்கி இருக்கிற இடி பல இடி கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு பிறகான இடியோ இல்லை ஜிஎஸ்டியோ உள்ளே ஏதாவது டார்கெட் பண்ணணும்னு நினச்சதுன்னா அவங்களால டார்கெட் பண்ணி அந்த நிறுவனத்தை நலிய வைக்க முடியும். அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதுக்கு பயந்து தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு, அவர் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது இவருக்கு மட்டும்தான் நடந்துச்சா? நீங்கள் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு பிறகு, டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு பிறகு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்ததுக்கு பிறகு, இந்த ரெண்டு நடந்ததுக்கு பிறகு குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொழில்கள், சிறு குறு தொழில்கள் நசிஞ்சுது, மிக மோசமாக நசிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையால் சிறு சிறு தொழில் நடத்திக்கிட்டு இருந்த பனியன் ஃபேக்டரி சார்ந்த சில அவுட்லெட்டுகள் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் ப்ளஸ் அவுட்லெட் எல்லாமே காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை மையமாக வச்சு, நீங்கள் கரூரை மையமாக வச்சு, ஈரோடு மையமாக, நாமக்கல், எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டி ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் இவங்கெல்லாம் பாஜக இந்துத்துவா ட்ராப்பில் போய் மாட்டி உட்காந்துருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழு, அந்த ஒரு சிறு குழு அதிகாரம் படைத்த குழுவாக இருக்குது. அந்த அதிகாரம் படைத்த குழு, முதலாளிகள் குழு ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவாவில் ட்ராப் ஆகி அது காலங்காலமாக நடக்குது. 1990களுக்கு பிறகு, கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இஸ்லாமியர் வணிகம் கொடிகட்டி பறந்த இடங்களில் இன்னைக்கு இந்துக்களுடைய வணிகம் மாறி இருக்கு. அதுக்கு மாறுறதுக்கு காரணம் அங்கே மத பூசல்கள் கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு காரணம். ரெண்டாவது, அப்படி இந்துக்களுடைய வணிகம் நீங்கள் பேசப்படுறது யாருன்னா மார்வாடியினுடைய வணிகமாக தான் இருக்குது. பெரும்பாலும் கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த பக்கம் மார்வாடிகளுடைய வணிக ஆதிக்கம் கடந்த 15 ஆண்டுகளில் ரொம்ப 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 அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அங்கே நேரடியாகவே இந்த ஜிஎஸ்டி முறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்ச ஆட்கள் சர்வைவல் பண்ண முடியும். எக்கச்சக்கமான ஹிந்தி பேசக்கூடிய குஜராத்தியை சார்ந்த, ராஜஸ்தானை சார்ந்த இந்த மார்வாடிகள் சாதாரணமான எலக்ட்ரிக் கடை, பெயிண்ட் கடைலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே மற்ற கடையை வாங்குறத விட ஒரு 10 ரூபா குறைவாக இருக்கும். நீங்கள் என்ன விலைக்கு கேட்டாலும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழில் நுணுக்கத்தில் ஜிஎஸ்டியை எப்படி காலி பண்ணி, ஜிஎஸ்டியே இல்லாமல் இந்த 15% ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுற ரூட் அவங்களுக்கு தெரியும். அந்த ரூட்டு தெரியும். அந்த ரூட்டு தெரிஞ்சு அவங்க ஃப்ராட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்கள கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழன் பிஸ்னஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், இதே ரூட்டை ஃபாலோ பண்ணுறான்னா அவனை விடாது, காலி பண்ணிடும்.
இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வணிகம் கொஞ்சம் கொஞ்சமாக குஜராத் மார்வாடி கையில் போய் கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போயிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய பெரும் முதலாளிகளுடைய உருவாக்கமே இந்த மார்வாடிகள் தான் துவங்குது. பார்ப்பன பனியா பெரியார் 100 வருஷத்துக்கு முன்னாடி காயின் பண்ணி நெத்தியில் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போறாரு. இவங்க 2 பேர் தான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு அந்த சிக்கல் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. இதை மீறி கேள்வி கேட்கக்கூடிய முதலாளிகள் மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு ஒரு பெரிய அபத்தமா இருக்கு. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டோம். அன்னபூர்ணா சீனிவாசனை ஒரு ரூம்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. இது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை முதலாளிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா மாறும். ஏன்னா இவங்க இப்படி பண்றாங்க, நாளைக்கு இதே நிலைமை தான் நமக்கு வரும். நாம ஏதாவது எதிர்கேள்வி கேட்டோம், ஏதாவது கோரிக்கையை முன் வச்சோம் அப்படின்னோம்னா நாளைக்கு நம்ம போனியன் ஃபேக்டரியா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்க மோட்டார் ஃபேக்டரியா இருக்கட்டும், எது வேணாலும் ரைடு பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ஃபைன் போடுவான், நம்மளை கார்னர் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ட்ரையல் தான் அது. அவரு ஒரு கருத்தை சொல்றாரு, திருப்பி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. மன்னிப்பு ஒரு க்ளோஸ் ரூமுக்குள்ள கேட்க வச்சு நாங்கள் காம்ப்ரமைஸா போனோம்னு சொன்னா கூட அது அவங்களோட இஷ்டம் விட்டுறலாம். அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டு ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை அசிங்கப்படுத்தக்கூடிய போக்கு இருக்குல்ல, நான் பெரிய ஆளு, ஏன்ட்ட அவன் மன்னிப்பு கேட்டா என்னை எதிர்த்து பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விதமான மேலாதிக்க மனநிலை, இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா பார்ப்பன மனநிலை. இதைத்தான் வந்து பார்ப்பன மனநிலைன்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு கீழே தான், நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டால் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படிங்கக்கூடிய அந்த மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அங்கே நடந்த ஒரு சம்பவமே. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அவர் அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது நிர்மலா சீதாராமன் ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்டாக படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினா அந்த கடின உழைப்பு. நீங்கள் முதலாளிகளை ஆதரிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்களை நாம் ஆதரிக்கத்தான் செய்ய வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மொழி பேசக்கூடிய அந்தந்த வணிகர்களுடைய வளர்ச்சி தான் அந்த சமூகத்தை, அந்த மக்களை, அந்த மாநிலத்தை காப்பாற்றும், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய தொழில் வளங்கள் இருக்கு. இன்னைக்கு இத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாமே அந்நிய முதலீடு கிடையாது. அந்நிய முதலீடு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே உருவான சிறு குறு முதலாளிகள் தான். குளோபலைசேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து பழைய சென்னை சில்க்ஸ், அதாவது இன்னைக்கு சென்னை சில்க்ஸ், அன்னைக்கு குமரன் சில்க்ஸ்லேருந்து நிறைய கடைகள் இங்கே உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பஜார் மாடல் வந்து இங்கே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. குளோபலைசேஷன் அது எங்கேயோ கொண்டு போகுது, அது வேற கதை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா, நீங்கள் ஏன் குறிப்பிட்டாப்புல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்களை டார்கெட் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் வந்து அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. இதுக்கு உடனே இவர் லண்டன்லேருந்து மன்னிப்பு கேட்குறாரு. இவர் ஏன் உடனே லண்டன்லேருந்து மன்னிப்பு கேட்குறாரு தெரியுமா? இவருக்கு தெரியும் கொங்கு பெல்ட்டில் போய் இது மாதிரி பண்ணால் என்ன பேக் ஃபயர் ஆகுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 2 அல்லது 3 கம்யூனிட்டி தான் என்டையர் பிஸ்னஸை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. கோவை பெல்ட்டை பர்ஃபெக்டாக சூப்பரான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான காலேஜ் இருக்குது, அருமையான ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு இடம் தான் கோவை பெல்ட். இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2-3 கேஸ்ட் தான், அவங்க தான் அங்கே வந்து ஒரு பிரதான தொழில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவங்க. இவங்களை கை வச்சா இது வேர்ல்ட் பேங்க்ல எவ்வளவு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நல்லாவே யாருக்கு தெரியும்னா அண்ணாமலைக்கு தெரியும். இவங்க உண்மையிலேயே மிக மோசமான ஒரு பேக் ஃபயரை சந்திக்க போறாங்க கோவையில். கோவை இந்துத்துவாவை காலி பண்ணக்கூடிய இடமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சம்பவத்திலிருந்து துவங்கும். ஏன்னா அவங்களும் ஒன்று சும்மா சின்ன ஆட்கள் கிடையாது. யார் இந்த அன்னபூர்ணா ஓனர், அவங்க ஒரு பெரிய முதலாளித்துவ கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா முதலாளிகள்ட்டையும் ஒரு லாபி பண்ணுவாங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு நடந்திருக்கு, நாளைக்கு நமக்கு நடக்கும், நம்மளே இப்படி காலி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய லாபி அங்கே இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவாவை தன் காலில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யும். அன்னைக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயராக மாறும். கொங்கு பெல்ட்டு பாஜகவை காலவாரி விட போகுது, அவங்க மோசமாக பாதிக்கப்பட போகிறாங்க. இந்த நேரத்திலிருந்து ஒரு சாமானியனா நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் முதலாளிகள் தொடர்ச்சியாக இது மாதிரி தான் பார்ப்பன பனியா சக்திகளால் வேட்டையாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ரைடு பண்ணுறான் வந்து, ஆனால் இங்கே இருக்கிற ரிலையன்ஸ் மார்ட் இருக்கு, அப்போ ரைடு பண்ணுவானா? ரிலையன்ஸ் மார்ட் ரைட் பண்ண மாட்டான். சரவணா ஸ்டோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறான், 6 கோடி கட்டணும், 4 கோடி கட்டணும் நீங்கள் அப்படின்னு. நீ எத்தனை ரிலையன்ஸுடைய மாட்டுக்கு, ரீட்டைல் மாட்டுக்கு இது வரைக்கும் இந்த இடி இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கோல்டு வினர் ஆயில் ரைடு பண்ணுறான். ஏன் அதானியுடைய ஃபார்ச்சுனர் ஆயில் ரைடு பண்ண மாட்டேங்கிறான்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு குறு வணிகர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த, அது கேரளாவை சார்ந்த, கர்நாடகத்தை சார்ந்த, தெலுங்கு சமூகத்தை சார்ந்த, ஒவ்வொரு தேசிய இனங்களை சார்ந்த தென்னிந்தியர்களை குறிவைத்து இங்கு ரைடு நடத்தப்படுகிறது. அங்கே எதுக்காக ரைடு நடத்தப்படுதுன்னா, அதே சேம் ப்ராடக்ட்ஸ் குஜராத்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. எனக்கு டவுட்டாக இருக்குது, அன்னபூர்ணாவை காலி பண்ணிட்டு குப்தா ஸ்வீட்ஸை கொண்டு இறக்க போகிறாங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையில் A2B காலி பண்ணுறதுக்காக குப்தா ஸ்வீட்ஸ் வருது, மார்வாடி கொண்டு ஸ்வீட்டு கடை வச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஸ்வீட்ஸ் கடை, அதே மாதிரி இந்த பலகாரங்கள், காரம், மிச்சர் எல்லாம் போடக்கூடிய டீ காஃபிலிருந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை A2B, வசந்த பவன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதா,
இது மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இங்கே ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து வசந்த பவனை காலி பண்ணுறதுக்கும் A2Bயை காலி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி மார்வாடிகள், குப்தா பவனு, ஹல்தி கிராம்ஸு இது மாதிரியான நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இப்படி தமிழ்நாட்டு முதலாளிகளை குறிவைத்து காலி பண்ணுறாங்களோங்கிற கேள்வி நமக்கு வருது. இதுதான் காலங்காலமாக நடக்குதோங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா நீங்கள் எதுக்கு வந்து அதானிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான துறைமுகங்கள் அதானிக்கு ஏன் கொடுத்தீங்க? காரைக்கால் துறைமுகம் இன்னைக்கு அதானிக்கு யார் கொடுத்தது? சென்னையில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி துறைமுகம் அதானிக்கு யார் கொடுத்தது? எண்ணூர் துறைமுகம் எப்படி அதானி கட்டுப்பாட்டுக்கு போகுது? இப்படி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களும் அதானி கட்டுப்பாட்டுக்கு போயிருக்கு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கேரளா கவர்மெண்ட் கேட்குது, நான் நடத்திக்கிறேன் கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் கொடுக்காம அதானிக்கு ஏன் அந்த ஏர்போர்ட்டை கொடுத்தாங்க? அப்போ மாநில வளர்ச்சி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள், அந்தந்த மொழி பேசக்கூடிய வணிகர்கள் இவங்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவங்கள எந்த சுயமரியாதை இல்லாத சாதி ரீதியாகவே 2ஆம் பட்சமாக நடத்தக்கூடியது. இதைத்தான் காலங்காலமாக வந்து பெரியார் சொன்னார். இங்கே வந்து நாம் என்ன பட்டத்தை, சூத்திரர் பட்டம், இழிவு பட்டம், அந்த இழிவு பட்டத்தை நீக்கணும் அப்படின்னு நம்ம பாடுபடணுங்கிற சொன்னார் இல்லையா? இன்னைக்கு அது நடக்குதோங்கிற கேள்வி நமக்கு வருது. நாங்கள்லாம் உயர்ந்த ஜாதி, அதிகாரம் எங்கள் கையில் இருக்கும், எனக்கு ஒரு வணிகர்கள் இருக்கான் குஜராத்தில், அவன் பணம் கொடுப்பான், நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், இந்தியாவை நான் ஆளுவேன், ஆனால் மற்றபடி என்ன கேள்வி கேட்டிங்கன்னா நான் இவ்வளோ டீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற போக்கு உண்மையிலே ரொம்ப 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 ஒரு விதமான ஒரு ஆணவ போக்கு. அந்த ஆணவம் எங்கேருந்து வருது? பிறப்பினூடாக எனக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்ப்பன மனநிலையிலிருந்து தான் வருது. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அப்போ இது வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து கொங்கு மண்டலம் விழிச்சுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய பனின் ஃபேக்டரியாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஃபேக்டரியாக இருக்கட்டும், இதனுடைய முதலாளிகள் பாஜக இந்துத்துவா சக்தி ஒருபோதும் இவர்களை இந்துக்களாக ஏற்றுக்காது. அடியாட்களாக வேண்டுமானால் பயன்படுத்தும் பார்ப்பன பனியா சக்திகள் இந்துத்துவாங்கிற போர்வையில் இந்துத்துவாங்கிற அந்த முழு கட்டமைப்பில் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை அடியாளாகத்தான் பயன்படுத்தும். உன்னை வந்து விநாயகர் சதுர்த்தியில் கலவரம் பண்றது தான் பயன்படுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக உன்னை தூண்டி வர்றது தான் பயன்படுத்தும், கலவரத்தை உருவாக்குறதுக்கு தான் பயன்படுத்தும், டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக தான் பயன்படுத்தும், இதையெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துமே தவிர நீ தொழில் பண்ணி மார்வாடி கிணையாக இந்தியாவில் பெரிய பிசினஸ் உருவாக்குறதுக்கு முடியுமா? முடியாது, விடமாட்டான். நீங்க கடந்த 20 ஆண்டு 30 ஆண்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்லைன் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அதில் குஜராத்திகள் எவ்வளோ பேர் எடுத்து பாருங்க. அவங்கெல்லாம் அந்த 15 வருஷம் 20 வருஷத்துல பிசினஸ்குள்ள வந்தவனா இருப்பான். 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொங்கு பெல்ட்ல எஸ்டாப்ளிஷ்டான கல்லூரி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அவங்க ஏன் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஆளா வர முடியல? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தடுக்கிறது யாரு? ஒட்டுமொத்த இந்திய வணிகத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த மார்வாடி சக்திகளும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகளும் தான் கொங்கு பெல்ட்ல கூடிய முதலாளிகளை பேன் இந்தியன் முதலாளிகளை மாற்ற விடாம ஒரு நெருக்கடிகள் கூட தள்ளிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்ட உடனே உங்களை வந்து செகண்டரியா டீல் பண்ணதில்ல, இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்க? ஒருபோதும் பேன் இந்தியாவுக்கு நீங்க ஒரு பெரிய முதலாளிகளா வர இந்த இந்துத்துவா சக்திகள் உங்களை விடாது. இந்துத்துவாவை நீங்க கட்டி பிடிச்சிட்டு இந்துத்துவாவை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த 50-60 ஆண்டு கால வளர்ச்சி, தமிழ்நாட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடியதை கூட நீங்க அடைய முடியாது. இன்னொரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது கொங்கு பெல்ட் ஒட்டுமொத்தமாக மார்வாடிகளின் கையில் போய் சேர்ந்துரும். லேபர் ஃபோர்ஸ் முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய தொழிலாளர்கள் கையில் போய் முடிஞ்சிடும். அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அதுல எந்த சாதியா வேணாலும் இருந்துட்டு போறாங்க, எந்த வர்க்கமா வேணாலும் இருந்துட்டு போறாங்க, எல்லாருமே தன் சொந்த மண்ணில் ஒரு விதமான 2ஆம் தரத்துக்கு நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. பிஸ்னஸை ஒட்டுமொத்தமாக கொங்கு பெல்ட் வந்து மார்வாடிகள்கிட்ட இறக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. படிப்படியாக அது நடக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு 100 லோன் கொடுக்கப்படுது அப்படின்னா 100 லோன் எத்தனை லோன் வந்து தமிழர்களுக்கு கொடுக்கப்படுது, எத்தனை லோன் வந்து மார்வாடிகளுக்கோ இல்லை பெரிய முதலாளிகளுக்கோ கொடுக்கப்படுது அப்படின்னா 90% அவங்களுக்கு தான் லோன் அமௌண்ட் போய் சேருது. அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லா விதமான பிஸ்னஸை பண்ணுறதுக்கும் அதுக்கான மூலப்பொருள்களை இறக்குமதி பண்ணுறதுக்கும் சீப்பான ரேட்டில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் இந்த ஜிஎஸ்டியை ஏமாற்றி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அதை கவர்மெண்ட்டை டீல் பண்ணி அதிகாரத்தோட பேசி எப்படி தப்பிக்கிறதுக்கான எல்லா ரூட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும், ஓரளவுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், இதை வந்து சரியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மற்ற மாநிலத்தை சார்ந்த ஒவ்வொரு முதலாளிகளும் இங்கே நசுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்பலைன்னா ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் குறிப்பாக கோவிட்டுக்கு பிறகு இந்தியாவில் எத்தனை சிறு குறு வணிகர்கள் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க அப்படின்னு பட்டியல் எடுத்து பாருங்க. பிஸ்னஸ் லைன் பத்திரிகை கட்டுரை எழுதியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான சிறு குறு முதலாளிகள் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க இந்த ஜிஎஸ்டியாலையும் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாலையும். ஸோ அப்போ இதை குறித்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலாளிகள் தள்ளப்பட்டிருக்காங்க, ரொம்ப மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் அவரை கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைப்பீங்க அப்படின்றது வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. இப்போ தேசிய அளவில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் ஆகப்படுது. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை வந்து அதானி கையிலையும் மற்ற இன்னும் பெரிய பெரிய
முதலாளிகள்கிட்டையும் மாத்துறதை பார்க்க முடியுது. அப்படியான ஒரு ஊடுருவல் இது அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் இல்லை வந்து இந்த ஓனர்கள்ங்கிறது வந்து இந்த உரிமையாளர்கள் நசுக்கப்படுறாங்கல்ல மீண்டும் மீண்டும்ன்ற ஒரு பார்வை வைக்கிறது. ஆமாம், அது 100% நசுக்கப்படுறாங்க. இதனால் என்ன பாதிப்பு சமூகத்தில் அப்படின்னு நேரடியாக பார்க்கும்போது, இந்தியாவினுடைய பெரு நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மிக 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 சொற்பமான வேலை வாய்ப்புகளை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்கள் தான். கோடிக்கணக்கான வேலைகள், அதாவது ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏறத்தாழ ஒரு 80% அதிகமாக இல்லை 90% அதிகமாக யார் நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா சிறு குறு நிறுவனங்கள் தான், பெரிய நிறுவனங்கள் கிடையாது. இந்த சிறு குறு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் தான் ஜிஎஸ்டியினுடைய நோக்கம். சின்ன சின்ன வணிகங்கள் நடந்தால் கூட அதை நீங்கள் டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே கொண்டு வரும்போது, ஒரு நெருக்கடியான டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே கொண்டு வரும்போது, நியாயமான டேக்ஸ் ரெஜிம் கிடையாது, நெருக்கடியான டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த நிறுவனத்தினால அந்த தொழிலை செய்ய முடியாமல் கைவிட்டுருவாங்க. இப்போ நீங்கள் சிம்பிளாக ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கங்க. மெடிக்கல் ஷாப் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் இந்தியா முழுக்க இண்டிவிஜுவல் ஓனர்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஆனால் சமீபத்திலே ஒரு 20 ஆண்டுகளில் ஒரு 15 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டடான கார்ப்பரேட் மெடிக்கல் ஷாப்ஸ்கள் அதிகமாக இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்போலோவோ இல்லை மெட்ப்ளஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்டாக சைனா 100 கடை 200 கடை மொத்தமாக போடுறாங்களே, ஒரு கார்ப்பரேட் செட்டப்புக்குள்ளே வர்றாங்க இல்லையா. இந்த கார்ப்பரேட் செட்டப் பெரிய லெவலில் வரணும். இதை வந்து ரிலையன்ஸே பண்ண போகிறான். அந்த மெடிக்கல் ஷாப் போடுற விஷயத்தை ரிலையன்ஸே டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனே மெடிக்கல் ஷாப் போட போகிறான். ஸோ உற்பத்தி மட்டும் கிடையாது, உற்பத்தியிலிருந்து அதோடு சேர்த்து ரீட்டைலிங்குள்ளே அவன் வரணும்னு நினைக்கிறான். நீங்கள் இதே மாதிரி தான் இன்றைக்கி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் அவன் வந்து கத்திரிக்காயும் ஏன் வந்து கருகாப்பிலையும் விற்கணும்? ரிலையன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது பெட்ரோலியம் ரீஃபைனரி வச்சுருக்கான், அவன் டெலிகம்யூனிகேஷன் வச்சுருக்கான். இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலையன்ஸு லோக்கலில் வந்து ஒரு மாட் போட்டு புடலங்காயும் கத்திரிக்காயும் கொத்தமல்லி தலையும் அதே மாதிரி கருகாப்பிலையும் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கான்ல அவனுடைய ஸ்டோரில் வச்சு. ஏன், எதுக்காக? சில்லறை வணிகத்தை தன்வயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சில்லறை வணிகம் அப்படிங்கிறது பெரிய கார்ப்பரேட் சம்பாதிக்கிறதை விட 10,000 கோடி லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த 10,000 கோடி லாபம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் கோடி இந்தியா முழுக்க புலங்குன்னு வச்சுக்கலாம் சில்லறை வணிகத்தில். இந்த 10 லட்சம் கோடி யாருக்கு போய் சேருது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்களுக்கு போய் சேருது, வணிகர்களுக்கு போய் சேருது. இதெல்லாம் போய் சேராமல் மொத்தமாக அப்படியே அபகரித்து ரிலையன்ஸோ அதானியோ அம்பானியோ யாரோ ஒரு 10 பேர் கையில் எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவினுடைய வணிகம், சிறு குறு வணிகத்தை ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டுக்கு சில கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நாம் ஈஸியாக டேக்ஸ் சார்ஜ் பண்ணி ஒரு மினிமம் டேக்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. சிறு குறு ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது சரிவர டேக்ஸ் ரெஜிமுக்குள்ளே வரமாட்டேங்குது அப்படிங்கிறத வந்து அவங்களால ஹையர் டேக்ஸ் அவங்களால லேவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் குளோபலைசேஷனுக்கு பிறகு மோர் கார்ப்பரேட்டைசேஷன் நடக்குது. எங்கன்னா சிறு குறு வணிகத்தில், சில்லறை வணிகத்திலேயே. என்னை பொறுத்த வரைக்கும் சில்லறை வணிகத்தில் இது மாதிரியான டேக்ஸ் ரெஜிமே தப்பானது. இன்டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பானது. ஒரு கருகாப்பிலோ ஒரு கொத்தமல்லியோ ஒரு உருளைக்கிழங்கோ ஒரு வெங்காயமோ ஆனியனோ கேரட்டோ நான் என்ன ரேட்டுக்கு வாங்குறனோ நான் ஜிஎஸ்டி போட்டு தான் வரும் சில விஷயங்கள்லாம் பெரிய மாட்டில். அதே ரேட்டு தான் வந்து அம்பானிக்கும் அதானிக்கும். மறைமுக வரியினுடைய மிகப்பெரிய சாபமே அதுதான். நான் இப்போ அந்த ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட்டு போடுறாங்களோ அதே ரேட்டு தான் இன்றைக்கி அதானி வாங்கினாலும் இல்லை இப்போ 1 லட்சம் கோடி வருமானம் வச்சிருக்கக்கூடிய வேறு யார் வாங்கினாலும் அம்பானி வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு ஒரே ஜிஎஸ்டி. அது எப்படி ஒரே ஜிஎஸ்டி போட முடியும்? ஒரு சாமானியர்லேருந்து ஒரு அம்பானி வரைக்கும் மறைமுக வரியினுடைய சாபம் அதுதான். நான் போய் ஒரு பல்லு விளக்குற பேஸ்ட் வாங்கினா எனக்கு என்ன ஜிஎஸ்டியோ அதே ஜிஎஸ்டி தான் யாருக்கு? அம்பானிக்கும். சரி, அத்தியாவசிய பொருளாக இருக்குது, இப்போ ஃபோனை கூட விட்டுருங்க, அத்தியாவசிய பொருளாக இருக்குது, அரிசி பருப்பாக இருக்குது, இல்லை வந்து பேஸ்ட்டாக இருக்குது, இல்லை சின்ன சின்ன சட்டை துணிமணி ஜட்டியாக இருக்குது, இது எல்லாத்தையும் டேக்ஸ் குறைச்சி ரெஜிம் குறைச்சி போடுவாங்கன்னா போட மாட்டேங்கிறாங்க. கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸை குறைக்கிறாங்க. கார்ப்பரேட் முதலாளிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வரியை குறைச்சி ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கான வரியை குறைக்கிறாங்க. அதில் பல லட்சம் கோடி இந்திய மக்களுக்கு நட்டம். கடந்த ஆண்டே 1 லட்சம் கோடி நட்டம். அதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு செய்கிறாங்க. ஆனால் அந்த இழப்பீடுகளை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி சிறு குறு சில்லறை வணிகத்தை நெருக்கி அவங்களுக்கு வரி போடுவதனூடாக அவங்க சமாளிக்கிறாங்க. இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் வந்து இடையில வந்து 2009-10லேயே வந்து ஒரு மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி ரெசஷன் வந்துச்சு. அந்த ரெசஷன்லாம் இந்தியா மாதிரியான நாடுகள் தப்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்திய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம், சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இந்திய பொருளாதாரம் என்பது அடிப்படையில் ஒரு ஸ்பெண்டிங் எக்கானமி கிடையாது. அதிகமாக செலவு பண்ணக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் கிடையாது. இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். அது பண்பாட்டு கலாச்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒரு பொருளை அதிக நாட்கள் பயன்படுத்தணும், பத்திரமாக பயன்படுத்தணும், அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கல்ட்டு வந்து பெரும்பாலும் எல்லா மக்களுக்குமே இருக்கும், இந்தியர்களுக்கு இருக்குது.
ஸோ அப்போ இந்திய மக்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை சேமித்து வைக்கக்கூடியது தான். பணமாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி. ஆனால் அதே பொருளாதார நடவடிக்கைக்கு எதிராகத்தான் உலக வங்கியும் IMFும் பார்க்குது. இந்த மக்கள் எந்த அளவுக்கு நுகர்றாங்களோ, எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்களோ, அந்த அளவுக்கு பொருளாதாரம் ஆக்டிவாக இருக்கும், முதலாளிகள் சம்பாதிக்கலாம், வரி போடலாம், சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் IMF வேர்ல்டு பேங்க்குடைய கான்செப்ட். அந்த கான்செப்ட் தான் எல்லா நாடும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் இந்திய பொருளாதாரத்தை படிப்படியாக நகர்த்துறது. இங்கே இருக்கக்கூடிய சில்லறை வணிகம், சில்லறை வணிகத்தில் உருவாகக்கூடிய சிறு குறு முதலாளிகள் அவங்களுடைய சொத்து பத்துக்கள், அவங்களுடைய சேவிங்ஸ்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுறது. அந்த லேயரையே காலி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ரொம்ப லிமிட்டட் லேயராக இருந்தால் போதும், எல்லாத்தையும் காலி பண்ணணும். எல்லாத்தையும் டேக்ஸ் ரெஜிமுக்கு கொண்டு வரும்போது எல்லாம் காலியாயிரும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம இப்போ எதிர்த்தாலும் ஜிபே பண்ணுறோம். எப்போ இருந்து நீ ஜிபே பண்ண ஆரம்பிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. என்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபா நோட்டு ஒழிக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து தான் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம். 500 1000 ரூபா நோட்டு ஒழிக்கப்பட்டதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இந்த ஜிபேக்குள்ள கொண்டு வரதுக்காக தான். எல்லாத்தையும் ஜிபேக்குள்ள எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, சிறு குறு வணிகர்கள், சில்லறை வணிகர்கள் எல்லாத்தையுமே டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள கொண்டு வரதுக்காக மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இவங்களை கொண்டு வந்தால் நம்ம வரி போட்டு அந்த வரியில் ஒரு பெரிய தொகையை சம்பாரிச்சுக்கலாம். அதே சமயத்தில் கார்பரேட்டுக்கு வரி விலக்கு கொடுத்துக்கலாம். பெரிய முதலாளிகள் வாழணும், சிறு சிறு முதலாளிகள் நலிஞ்சு சாகணும், இல்லை நீ எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிக்கும், அது உன் தலையெழுத்து. அதை மீறி நீ கேள்வி கேட்டால் உன்னை நான் வீடியோ எடுத்து மிரட்டுவேன், பொது இடத்துல மன்னிப்பு கேட்க வைப்பேன். இந்த கல்ச்சர் தான். ஸோ அப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பே இங்கு மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய மக்களுடைய சேவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சேமிப்பு பழக்கத்தை காலி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்த 2 ஆண்டுகள் RBI ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. போன ஆண்டு இந்தியாவில் அதிகமான தங்கத்தை, குடும்பத்தில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய போக்கு வந்துருச்சு. 1 லட்சம் கோடிக்கு மேலே பெண்கள் கழுத்தில் போட்டிருக்கிறது, காதில் போட்டிருக்கிறது கூட அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. போன ஆண்டு 1 லட்சம் கோடி அடமானம். அதே போல இந்திய மக்களுடைய சேமிப்பு கலாச்சாரம் காலி ஆயிடுச்சுன்னு RBI சொல்லுது. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம GST அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். GST அப்படிங்கிறது மறைமுக வரி அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். மறைமுக வரி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது அயோக்கியத்தனம். அது யார் செஞ்சாலும் சரி தான். இது ஏழை எளிய மக்களை, சிறு குறு வணிகர்களை காலி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதை நெருக்கடி பண்ணி நம்மளை ஜிபேக்குள்ள, நம்மளை UPIக்குள்ள கொண்டு வந்தது இந்த பாஜக அரசாங்கம், இந்த முதலாளிகள் தான். குறிப்பாக இதில் லாபம் இன்னைக்கும் கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கிறது குஜராத்திகள் தான். இப்போ குஜராத்திகள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உலக வங்கியினுடைய, IMFனுடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே திணிக்கிறாங்க. அதில் நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாமே இரையாகி செத்துக்கிட்டு இருக்கோம் வரியை கட்டி. அதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு வணிகர் கேள்வி கேட்கும்போது அவரையும் காலி பண்ணுற வேலைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸை தன் கைவேகப்படுத்துது, இன்னொரு பக்கம் எழுந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களையும் காலி பண்ணுறது. இந்த 2 போக்கையும் ஒரே அடியாக நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஒரு நிதியமைச்சர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இப்படி மிரட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாமல் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் இதுக்கு முட்டு கொடுக்குறங்கிற பேரில் மன்னிப்பு கேட்க முன் வந்துகிட்டு இருக்காங்க. வரி குறித்து ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலுமே அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறது ஒரு சார்ந்து இருந்தாலும் அதுக்கு பதிலாக அவங்க மன்னிப்பு கேட்குறாங்கிறதான் பார்க்க முடியுது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.